ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இந்த ஆண்டுடைய முதல் ஆபத்தான ஒரு நாளானது மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. அன்று தான் தமிழ் மாதத்தில் மாசியுடைய கடைசி 30ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி இந்த நாளில் ஹோலி பண்டிகையானது வருது. ஹோலி பண்டிகை மட்டும் இந்த நாளில் வர கிடையாது. 2025 ஆண்டுடைய முதல் கிரகணமானது வரப்போகுது. இந்த கிரகணம் நடக்கிறதுனால இந்த கிரகணத்துடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இன்னிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன். மேச ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கம் மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் கிரகணம் என்ன கிரகணம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் முதல்ல நடக்கக்கூடிய கிரகணம் என்னென்னா சந்திர கிரகணமானது நடைபெற போகுது. இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய முழு விவரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கிரகணத்தினால மேச ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறதையும், அப்புறம் இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ 2025 ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் நடக்கிறது ரொம்ப வலுவாக இரத்த சந்திர கிரகணமாக நடக்குது. அதனால் இந்த கிரகணம் முதல்ல நடக்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமாக சொல்லப்படுது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. இந்த சந்திர கிரகணம் சனாதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது, அதாவது ஒரு கெட்ட நிகழ்வாக கருதப்படுது. இந்த நேரத்தில் நாம் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்களை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. அப்புறம் சந்திர கிரகணத்தில் பௌர்ணமி நாளில் வரும். இந்த டைம் பௌர்ணமி முடிந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோலி பண்டிகையோடு வருது. ஸோ இதனால் சூத காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக ஏற்படுது. இந்த சூத காலத்தினாலேயே பயங்கர ஒரு எச்சரிக்கையானது இருக்குது. ஸோ இந்திய கணக்கின்படி ஜோதிடர்கள் சொன்னது 2025 ஆண்டின் முதல் கிரகணம் பல்கோண மாதத்தில் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. முழு நிலவில் நடைபெற போகுது. கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9:29 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:29 மணிக்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே இந்த கிரகணமானது நடக்க போகுது. இந்தியாவில் இந்த கிரகணம் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால காண முடியாது. சூத காலம் மட்டும் இருக்குது. சூத காலத்துக்கு ஏற்பதான் மேசராசிக்கு இதெல்லாம் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நாசாவுடைய வலைத்தளத்தின்படி 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாதுன்னா மற்ற நாடுகளில் எங்கே தெரியும்னா அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் கிரகணத்தை காண முடியும். இந்தியாவில் காண முடியாதது இந்த மாதிரியான பகுதிகளில் காண முடியும். ஸோ இப்போ கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை பார்த்துட்டோம். இப்போ கிரகணம் நடக்கிறதுடைய தாக்கம் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன தாக்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்தின் போது நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தினால செலவுகள் உங்களுக்கு கூடும். வாகனங்கள் வகையில் செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். மனதில் கூட வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால் இந்த கிரகணத்தின் போது எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் அதில் மனு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸோ முடிந்தளவு புதிய காரியங்களில் ஈடுபடாமல் இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபார தொடர்பாக பயணங்கள் நீங்கள் செல்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த கிரகணத்தின் போது செல்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா தான் வரவேண்டியது எல்லாமே உங்கள் கைக்கு வந்துக்கிட்டு இருக்கும். வியாபார தொடர்பான செலவுகளும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்கள் போகிறது தான் கரெக்டு.
அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட வீண் அலைச்சல்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. வீண் அலைச்சலை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய விட்டு கொடுத்து போகணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து பண்ணணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க. அப்புறம் இந்த கிரகணத்தின் போது குடும்பத்தில் நீங்கள் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் ஃபஸ்ட்டு தவிர்க்கிறது நல்லது. அதுவும் உங்கள் வாழ்க்கை துணையோடு எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு அனுசரித்து செய்வது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் கூட அக்கறையாக இருக்கணும். மெயினாக விருந்தினர்கள் செல்வாங்க. அப்புறம் பெண்களுக்கு கூட இந்த கிரகணத்தின் போது மனத்தடுமாற்றம் இல்லாமல் எதையும் செய்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும். அதனால் பொறுமையாக இருந்து செயல்படுங்க. வீண் அலைச்சல்கள்லாம் உண்டாகும். அதெல்லாம் உண்டாகாமல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு பாடங்கள் படிப்பதில் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் பெற குறிக்கோளோடு செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் நீங்கள் நினைத்த மாதிரி மதிப்பெண்களை பெற முடியும். இல்லைனா உங்களால் பெற முடியாது. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது பணவரவு ஏற்றிறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். ஸோ அதனால் அவசர முடிவு எடுக்க தூண்டுங்கிறதுனால கிரகணத்தின் போது கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக பொறுமையாக இருங்க. அப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும். அப்புறம் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். ஸோ எடுத்திருக்கக்கூடிய வேலைகள் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இதுதான் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த கிரகணத்துடைய தாக்கம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். மெயினாக வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்க செய்யும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லைகள் தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி சுமை குறைந்து காணப்படும். அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். உங்களுடைய நலனில் அக்கறை காட்டணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து போகணும். ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரகண தாக்கம் இதுதாங்க. ஸோ இவ்வளோ நேரம் கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எச்சரிக்கையை கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க இந்த கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ணுங்கள். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. அப்புறம் கிரகண நேரத்தில் உணவுகளில் தர்பை புல்லுனை போட்டு வைக்கணும். கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். இல்லைனா சந்திர கிரகணத்திற்கான துதியை பாராயணம் செய்யணும். அப்புறம் மேசராசிக்காரங்க நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்புறம் இந்த கிரகண நேரத்தில் ஆலயங்கள் அனைத்து மூடி இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டு பூஜரையும் மூடி இருக்க வேண்டும். கிரகண நேரத்தில் பூஜரையில் தரிசனம் செய்கிறது ஆலய தரிசனம் செய்கிறது செய்யக்கூடாது. மெயினாக கிரகண நேரத்தில் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுனை கண்டிப்பாக போட்டு வைக்க வேண்டும். இல்லைனா அது கெட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. கிரகண விமோசன காலத்தில் அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி மேசராசிக்காரங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஸ்நானம் செய்கிறது. அதாவது குளிக்கிறது, வீடு வாசலை சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆலய தரிசனம் மேற்கொள்கிறது. இது கண்டிப்பாக கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்தே ஆகணும். கிரகணம் முடிந்ததும் நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்டு பிறகே உணவுகளை உட்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி உட்கொள்ளக்கூடாது. ஸோ இது கிரகணத்தின் போது நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று உங்களுக்கு சிலது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்ததை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்க்கட்டும், பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடக்குங்கிற புதிய தகவல்களோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.